எபிசோட் 3 ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோமோல என்ன வருது அப்படின்னா, விஜய் பாருக்கும் வியானாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. எதை பத்தினா வேலை தர்றதை பத்தி. ஸோ சூப்பர் டெலிக்ஸ் டீம்ல தான் வந்து வியானா இருக்காங்க அண்ட் விஜய் பாரு வந்து பிக் பாஸ் டீம்ல இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க வந்து இவங்களுக்கு வேலை வாங்கணும். ஸோ வேலை கொடுக்கும்போது வியானா சொல்றாங்க, நாங்க வேலை தான் வாங்கணும், நீங்க எங்களை வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஐ திங்க் வந்து அந்த விளக்கமாரை பிடிச்சி கூட்டும் போது இப்படி சரி பண்ணுவோம்ல, அது வந்து செவுத்துல அடிச்சு சரி பண்ணிருப்பாங்க போல விஜய் பாரு. அது பிடிக்காம ஐ திங்க் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் சொல்றாங்க, நீங்க வேலை சொல்றத நான் செய்யலாம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வேலை செய்யணும்னு அவசியம் கூடாது, நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ விஜய் பாருவுமே கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு சான்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு சூப்பர் டெலிக்ஸ் டீம் போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா நீங்க போயிருக்கலாம். அப்ப வந்து எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அப்படின்னு ரொம்ப வந்து நான் ரொம்ப ஜோவியல் டைப், நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன், லக்ஸரிஸா இருக்கிறதுக்கு நான் பிக் பாஸ்க்கு வரல அப்படின்னு போர்ட்ரே பண்றதுக்காக தான் நிறைய பேர் இப்படி நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியும். ஸோ அப்ப வந்து விட்டுட்டு இப்ப அவங்க வேலை சொல்லும் போது அதை ஜோவியலா எடுத்துட்டு பண்ணாம கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. அது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஷோ பார்க்கும்போது தான் வியானா கூட சொன்னாங்களா, யார் மேல தப்பு இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அண்ட் அதர் பீப்புளுமே என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல நீங்க கூட்டும் போது எங்களோட செவுத்துல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். விஜய் பார்வதி சொல்றாங்க, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எங்களோட வீட்டு செவுத்துல நீங்க இப்பெல்லாம் விளக்கமாற வச்சு அடிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அப்ப விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, வியானா வேலை வாங்குற விதம் எனக்கு பிடிக்கல. ரம்யா ஜோ சொல்றாங்க, அப்ப நீங்க வேலை பாக்குற விதமும் எங்களுக்கு பிடிக்கலையே, ஓகே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விஜய் பாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பாரு மேல தப்புன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வேலை சொல்றது அவங்களோட வேலை, வேலை பாக்குறது இவங்களோட வேலை. செவுத்துல அடிக்கிறத பத்தி தான் இந்த இஷ்யூன்னு எனக்கு தெரியும் போது அது தட்ஸ் அ பேட் திங். நம்ம வீட்டு செவுத்துலயுமே அடிக்கிறது நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிளன்லினஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதை சொல்றது அவங்களோட ஒப்பீனியன், கண்டிப்பா அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுருந்தா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். பட் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக வேணும்னே சண்டை மேல சண்டை, சண்டை மேல சண்டை, ஒரு விஷயம் நடக்கக்கூடாது உள்ள இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கிறது தான் விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி.